ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். சங்கீதம் 130:5. அருமையான காலை வேளையில் கூட சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையின் மேலே நம்பி இருக்கிறேன், வார்த்தையை நம்பி இருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லப்படுது. 6ஆம் வசனத்தில் எப்படி காத்திருக்காராம், எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை போல அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன்னு சொல்கிறான். காலையில் எப்போ விடியும், எப்போ போகலாம் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு நைட்டு வாட்ச்மேன், ஜாமக்காரனா என்னன்னா நைட் வாட்ச்மேன், அவன் என்ன பண்ணுவான்னா எப்போடா விடியும், எப்போ வீட்டுக்கு போகலாம் தூங்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பார் போல இருக்கு. அதை சொல்கிறாங்க எக்ஸாம்பிளாக, எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. எவ்வளோ ஒரு உவமையை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு என்று அவர் சொல்லி அந்த சங்கீதத்தை இன்னொரு வாக்கியத்தின் மூலமாக முடிக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் நம்முடைய ஆத்துமா கூட கர்த்தருக்காக காத்திருக்கணும், அவருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்னா, விடிய காலத்துக்கு காத்திருக்கிற, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலாம் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. எப்போ என் ஆண்டவர் வருவார், எப்போ என்னை பார்ப்பார், எப்போ என்னோட பேசுவார், எப்போ என்னோட இடைப்படுவார், எப்போது என்னோடு கூட நடைபோடுவார் என்று சொல்லியெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, காத்திருக்கிறார். அந்த ஆத்துமா அவ்வளவு காத்திருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் அந்த ஆத்துமாவை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார், இளைப்பாறுதல் தருகிறவராயிருக்கிறார், ஆறுதல் தருகிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் காத்திருக்குது, ஆத்துமா தேவனே உம்மையை நோக்கி ஆர்வமுடன் காத்திருக்குது, உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும், உள்ளமும் உடலும் ஒவ்வொரு நாளும் கெம்பீரித்து சத்தமிடுது, ஆமேன் கெம்பீரித்து சத்தமிடுது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆறுதலின் தெய்வமே. சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா. என்னுடைய ஆத்துமா சங்கீதக்காரனாகிய தாவீதை போல உமக்கு காத்திருக்கவும், எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஆண்டவரே, ஜாமக்காரரை போல் அதை பார்க்கிலும் மேலாக என்னுடைய ஆத்துமா உமையே நோக்கி வாஞ்சித்து கதறுவது போல, கதறுவது மட்டும் இல்லை, உமக்காக காத்திருக்கணும் ஆண்டவரே. அப்படி காத்திருக்கும் போது நீர் ஒரு இளைப்பாறுதலை தருவீர், நீர் கர்த்தாவே வந்து ஒரு ஆறுதலை தருவீர், ஒரு தேறுதலை தருவீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய மார்போடு அணைத்துக் கொள்வீர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில் தாமார் யூதாவிடம். ஆதியாகமம் 38:17. இன்றைய கேள்வி, என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள் என்று சொல்லியது யார், யாரிடம் சொல்லியது அல்லது சொல்லப்பட்டது? என் வாசனை நீங்கள் கெடுத்ததினால் என்னை கலங்க பண்ணினீர்கள் என்று சொல்லியது யார், யாரிடம் சொல்லப்பட்டது?